படம் சூப்பருங்க. லவ் சப்ஜெக்ட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த சொல்ல வராமல் பாருங்க, என்னடா ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்போ நான் கண்ணு கலங்கிட்டேன். 3 பாட்டு செம்ம ஹிட்டு. ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கான். போன படத்தை விட இந்த படம் நல்லா பண்ணியிருக்கான். ஆக்டிங் சரியான ஹிட் ஆகும். தீனாவனு உடனே உடனே நடிக்கிறாரு காமெடி. அவர் தான் காமெடியே மெயின். அதுக்கப்புறம் குண்டாரு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வைக்கிறாரு. ராகுல் அவரும் நல்லா பண்ணிக்கிறாரு. இந்த படத்துலேயே 4 பேரை சரியாக பண்ணியிருக்காங்க. அது ஐயோ பயங்கர அவன் இந்த குண்டில் அப்படி டான்ஸ் ஆடுவாரா நான் நினச்சேன். ஆனால் செம்ம டான்ஸு, சரியான டான்ஸ். எங்கேயும் போரில் அடிக்கலாம். என்ன ஒன்று ஒரு 3 இடம் மட்டும் கண்ணு கலங்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றப்போ வருத்தப்படாதா நான் இருக்குண்டா அந்த டைமில் ஃபீல் பண்ண வைக்கிறான். அதெல்லாம் வந்து அதை தான் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா கண்ணு கலங்குறேன். இந்த மாதிரி நான் இப்போ இல்லை 92 படித்தேன். அதை இப்போ ஞாபகம் வருது இவங்க இந்த படம் பார்த்த உடனே. அந்த அளவுக்கு கண்ணு கலங்கிட்டேன். சரியாக பண்ணியிருக்கேன்ப்பா ஆக்ஷனு. ஆனால் இந்த படத்தில் சரியாக பண்ணிடுச்சு. 4 பேருமே நல்லா பண்ணிட்டாங்க. படம் அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை சார். ரொம்ப ஸ்லோவாக போகுது. சொல்ல போனால் ஹீரோயின் நான் சொல்ல போனால் ஹீரோயின் தான் பார்த்தா அவள் தான். தீனா சீன் நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் சமயம் வந்தார். அவ்வளோலாம் இல்லை. ஃபேமிலியாக பார்த்தா ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கே போகிற அடிக்க சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் சார். அருமையான திரைப்படம் சார். மாபெரும் நெஞ்சம், அருமையான மறக்குமா நெஞ்சம் அருமையாக எடுத்திருக்காங்க சார். இந்த மக்கள் அனைவரும், குடும்பத்தினர்கள் அனைவரும் போற்ற வேண்டிய முக்கியமான திரைப்படம் மாபெரும் நெஞ்சம். ரக்ஷன் சார் அருமையாக நடிச்சிருக்காரு. கேமராமேன் அருமையாக ஷூட் பண்ணியிருக்காப்புல. கேமராமேன் அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அவர் இன்னும் சில படங்களில் புக்கிங் ஆவார் நான் கண்டிப்பாக நடக்கும் சார். நண்பர்களுக்கும் மரியாதை, காதலுக்கும் மரியாதைன்ற மாதிரி நல்லா இருக்கு சார். குறைகளில் சார் கண்ணீர் தான் சார் வருது. குறைகளில் கண்ணீர் வருது அந்த அளவுக்கு. போரில் அடிக்கும். சூப்பராக ஓடும் சார். இது நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸ்கூல் ஸ்டோரி, இந்த மெமரிஸ் இதெல்லாம் திரும்பியும் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தோணுது. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் பண்ணிடுறாங்க. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெமரிஸ் லைட்டாக பழைய மெமரிஸ் வந்துச்சு. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. படத்தில் கான்செப்ட் நல்லா இருக்குது. ஸ்கூலில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாகிறவங்க பசங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. தீனா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஜாலியாக வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓடு வெடின்ற மாதிரி காமெடியை போட்டிருக்காரு தீனான்னு. அதான் காமெடி கலக்கல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே ரீகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரோட ஹார்ட்ல இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து மூவியை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம் அவங்கவுங்க மூவியில். மெமரிஸ் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் ஸ்கூலுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைச்சா போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு குட் ஃபிலிம் படம் வந்து கேரக்டர் வைஸ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் ரக்ஷனா நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலையில் தான் பார்த்தேன் அண்ணாவை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ள படத்துக்கு வந்துட்டேன். படத்து வந்ததுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஆனால் மெசேஜ் நல்லா சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ. தீனா காமெடி ப்ரோ. எத்தனை தடவை ப்ரோ சொல்கிறது. தீனாலாம் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. கவுண்டரு ஊறப்பட்ட கவுண்டர் வச்சிருக்காரு ப்ரோ அந்த படத்தில். அந்த பொண்ணை கலாய்க்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபீலிங்ஸாக நடிக்கிறதா இருக்கட்டும், நல்லா இருந்தது ப்ரோ. கனெக்ட் ஆகிருந்தது. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கும் அந்த ஸ்கூலோட ஃபஸ்ட் லவ்லாம் ஞாபகம் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பட் ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்குறதுக்கு நல்ல படம். அதுதான் அந்த எப்படி சொல்லுது, ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி ஸ்கூல் படிக்கிற மாதிரி தோணுது. எல்லாருக்கும் அந்த அஃபெக்ஷன் வருது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தீனா தான் சொல்லவே வேணாம். எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, அதாவது எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ரீகெயின் மெமரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி போர் அடிக்கல. எல்லாம் நல்லா இருக்கும். 3 சாங் வந்து செமைட்டு. இல்லை போர் அடிக்கல. அது படம் போகிறதே தெரில. செம்மையிட்டாக அப்படியே இன்ட்ரெஸ்டாக பார்க்குறேன். ஃபேமிலியோடு எல்லாம் பெரியவர்லேருந்து சின்னவர்லேருந்து லவர்ஸ்லேருந்து எல்லாமே வரணும். எல்லாருமே பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது படம்.